Welcome to our SSS GSM, Mobile Software Solutions. ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ C71 ப்ளஸ் வந்து A5. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா FRP ரிமூவ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஸ்பெக்ட்ரம் டிவைஸ் வர்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கவரி மோடில் பார்த்தீங்கன்னா MI அசிஸ்டன்ட் மோட் காமிக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம MI FRP வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் MI அசிஸ்டன்ட் வச்சு கன் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் புட் மோடில் வச்சு அன்லாக் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நார்மல் ரெக்கவரி MI ரெக்கவரி மாட் இருக்காது. ஸோ ஃபாஸ்ட் புட் மோடில் வச்சு இதை நம்ம வந்து அன்லாக் பண்ண முடியும் ஆன்லைனில். ஸோ அதை எப்படி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடல் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பேர் பார்த்திங்கன்னா MR ஆத்தென்டிகேஷன் டூலு. ஸோ இந்த டூலோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் மேலே சர்வர் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சர்வர் போர்ட்டலுக்கு போயிட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த டூலை இப்போ தான் யூஸ் பண்ணிங்கன்னா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதே இதில். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறனால நான் வந்து டேரெக்டாக லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்னோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. ஸோ இதோட சர்வர் ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்கே பாருங்கள். ஆன்லைன் எதாவது ஆன்லைனில் இருக்குது, எதாவது ஆஃப்லைனில் இருக்குது, எல்லாம் காமிக்குது. ஸோ இதை நம்ம அன்லாக் பண்ணுறது எப்படின்னா பூட் லோடர் அன்லாக் மட்டும் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் Xiaomi அன்லாக் பூட் லோடர் UBL அப்படின்னா வந்து பூட் லோடர் அன்லாக். அந்த சர்வர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. 10 கிரெடிட் கேட்குது. ஸோ அப்போ இந்த 10 கிரெடிட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்மளோட சர்வர் மட்டும் போகணும், சரிங்களா? நீங்கள் நம்மளோட சர்வர் போயிட்டு அதில் வந்து பிளேஸ் அண்ட் ஆர்டர் போயிட்டு அதில் வந்து MR ஆத்துன்னு சர்ச் பண்ணணும். ஸோ MR ஆத்தில் உங்களோட யூசர் நேம், சரிங்களா? ஸோ நீங்கள் MR ஆத்தென்டிகேஷன் டூலில் ரிஜிஸ்டர் பண்ண யூசர் நேமை வச்சு நீங்கள் ஆர்டர் போடணும், சரிங்களா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ 10 கிரெடிட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 378 ரூபா கிட்ட வருது, சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பிளேஸ் அண்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம். இப்போ வந்து 10 கிரெடிட் ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து நம்ம மொபைலை வந்து ஃபாஸ்ட்புட் மோடில் ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபாஸ்ட்புட் மோடில் வச்சு நம்ம வந்து அன்லாக் பூட் லோடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து FRP ரிமூவ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ வியூ ஆர்டர் கொடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபியூ செகண்ட்ஸ்லேயே, சரிங்களா? அதாவது ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட் ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி நமக்கு வந்து கிரெடிட் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ 0ல் இருந்துச்சு. இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி செக் பண்ணி இது ரீஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 0ல் இருக்குது. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணதும் பாருங்கள் நமக்கு வந்து 10 கிரெடிட் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இதை வச்சு நம்ம வந்து பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ பூட் லோடர் அன்லாக் பண்ணுறதுக்கு 10 கிரெடிட்ஸ் கேட்குது. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பாருங்கள் Xiaomi சர்வீஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Xiaomi அன்லாக் பூட் லோடர். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வந்து FRPயும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ அன்லாக் பூட் லோடர் நம்ம பண்ணுறதுனால ஸோ இங்கே அன்லாக் பூட் லோடர் மட்டும் கொடுத்தாவே போதும். மேலே பாருங்கள் ஃபாஸ்ட்புட் மூலம் கனெக்ட் ஆகிருக்கு, டிரைவர் வந்து டெலிட் ஆகுது. ஸோ அதை மட்டும் நம்ம டிக் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படிங்கிற பட்டன் மட்டும் நம்ம கொடுத்தாவே ஃபோனோட ரீட் இன்ஃபர்மேஷன், ப்ராடக்ட் நேம் எல்லாம் காமிச்சிட்டு ஸோ ரிக்வெஸ்டிங் ஆத்தென்டிகேஷன் காமிக்கிது பாருங்கள். ஸோ காமிச்சதையும் பார்த்தீங்கன்னா பூட் லோடர் வந்து அன்லாக் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூட் லோடர் அன்லாக் ஓகே அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ரிபூட் ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஃபாஸ்ட்புட் மோட்லேயே கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ரீசெட் FRP ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பண்ணல அப்படின்னா திரும்ப இதே நீங்கள் பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ரீசெட் FRP கொடுத்துடலாம். ஸோ அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகே, நம்ம பூட் லோடர் அன்லாக் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ரிபூட் ஆகிட்டு ஸோ பாருங்கள் மேலே சிம்பிளில் பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள் பூட் லோடர் அன்லாக் சிம்பிள் காமிக்கும். ஆன் ஆகும்போது மேலே வந்து லாக் வந்து ரிமூவ் ஆன மாதிரி, லாக் வந்து ஓப்பன் ஆன மாதிரி சிம்பிள் காமிக்கும். இது வந்து பூட் லோடர் அன்லாக் சிம்பிள். பூட் லோடர் அன்லாக் ஆனதுமே நமக்கு வந்து FRP ரிமூவ் ஆகிருக்காது. ஸோ நம்ம திரும்ப மொபைலை வந்து ஃபாஸ்ட்புட் மோடில் கனெக்ட் பண்ணிட்டு ரீசெட் FRP மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதே மாதிரியே கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரீசெட் FRP சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு முடிச்சிடும். நம்ம வந்து FRP மட்டும் இல்லாமல் பூட் லோடரும் இதில் வந்து அன்லாக் பண்ணியிருக்கோம். ஸோ பூட் லோடர் அன்லாக் பண்ணுற மூலிமா வந்து நம்மளால் எல்லா மாடலும் வந்து ஃபாஸ்ட்புட் மோடில் வச்சு ஃப்ளாஷிங் பண்ண முடியும். அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் டெய்லி வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் FRP வந்து நம்ம வந்து MR ஆத்தென்டிகேஷன் வழியாக வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணியிருக்கிறோம். போக்கோ C71 A5 மட்டும் இந்த மெத்தடில் மட்டும் தான் நம்மளால் அன்லாக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இது நாளைக்கு இதே மாதிரி உங்கள் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.